கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் இந்த காலை நேரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஒரு நம்பிக்கையின் செய்திக்கு உங்களை யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். திருமறையில வாசிக்கின்ற பொழுது சங்கீதம் 9:10 கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை என்று தாவீது பக்தன் சொல்லுகிறார். கர்த்தாவே உம்மை தேடுகிற ஜனங்களை நீர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. தாவீது பக்தன் தன்னுடைய சொந்த அனுபவத்தில் எழுதுகிற ஒரு வார்த்தை, உம்மை தேடினேன், நான் கைவிடப்படவில்லை. அதை வைத்துதான் எழுதுகிறார், உம்மை தேடுகிற ஒருவரையும் நீர் கைவிடுகிற ஆண்டவர் அல்ல. ஆடுகளுக்கு பின்பதாக போய்கொண்டிருந்த என்னுடைய வாழ்க்கை, ஆடுகளை குறித்து மாத்திரமே அறிந்த என்னுடைய வாழ்க்கையிலே உம்மை தேடினதின் நிமித்தமாக தேசத்தையே ஆளக்கூடிய ஒரு சிறந்த ராஜாவாக என்னை உயர்த்தி வைத்தீர. அந்த நன்றி உணர்வோடு தான் தாவீது பக்தன் எழுதுகிறார், உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. அன்பான குடும்பத்தின் மக்களே, தாவீது பக்தன் ஆண்டவரை மாத்திரம் தேடினார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே கர்த்தர் தாவீது மீது ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். அதை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் முற்படுகிறார், தாவீதை உயர்த்தி வைக்கிறார். இந்த காலை நேரத்தில் கூட நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை குறித்தும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறேன். நீ என்னை தேடுகின்ற பொழுது உன்னை கைவிடுகிறது ஆண்டவர் அல்ல. நிச்சயமாய் உன்னை விசாரித்து, உன்னை பலப்படுத்தி, உன்னை வழிநடத்தி, உன்னை மகிமைப்படுத்த போகிற ஆண்டவர் நான் என்று சொல்லுகிறார். கவலைப்படாதிருங்கள், ஆண்டவரை மாத்திரம் தேடுவோம், ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்ளுவோம், அவரை மாத்திரம் சார்ந்து நாம் ஜீவிப்போம். அவரை தேடுகிற ஒருவரும் கைவிடப்பட்டதில்லை, நாமும் கைவிடப்படுவதில்லை. அந்த நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், அவருடைய கிருபையுள்ள பிரசனம், கிருபையுள்ள கரம் நம்மை தொடும், நாமும் உயர்ந்து நிற்போம். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே கைவிடப்பட்ட நிலையிலே, சோர்ந்து போன நிலையிலே, எங்களுக்கென்று ஒரு வழி இல்லையே என்று சொல்லி ஏங்கி நிற்கிற நிலையிலே அநேக ஜனங்கள் இருப்பதை நீ பார்க்கிறீரப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சூழ்நிலையும் நீர் அறிந்திருக்கிறேன். உம்மை தேடுகிற ஜனங்களை நீர் கைவிடுகிறதில்லையப்பா. நம்பிக்கையான வார்த்தை தாந்தீர். உம்மை தேடுகிற ஒவ்வொரு ஜனங்களையும் நினைவு கூர்ந்தப்பா. கைவிடாதபடி காத்துக்கொள்ளும். மகிமையான காரியங்களுக்கான கிருபை செய்யும். நிச்சயமா இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோட வாழ்க்கையிலையும் இந்த நாளிலே ஒரு புதிய திட்டத்தை வைத்து ராஜா அவளை ஆசீர்வதிக்க வேண்டுமா கேட்கிறோம். பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய கிருபையுள்ள கரம் இந்த நாள் முழுவதும் கூட இருக்கட்டும். சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட தங்கிரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.